ஹாய் கைஸ், குட் ஈவினிங். ஸோ ப்ரோமோ 3 வந்துருச்சு கைஸ். ப்ரோமோ 3ல வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் அப்படின்ற கார்டை வந்து விஜய் சேதுபதி வந்து நீட்டிட்டு இருக்காரு. நிறைய பேர் வந்து தீபக் எலிமினேஷன் அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து மண்டையை காய வச்சுட்டாங்க. ஐயா ஏயா இந்த அக்கப்போர் பண்றீங்க? இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஹார்ட் பீட் எல்லாம் எகிரிட்டு பிளட் ப்ரெஷர்லாம் ஆக மாட்டிருக்குது. ஏயா தீபக் நாளைக்கு எவிக்ட் ஆகிறத விட்டு இன்னைக்கே எவிக்ஷன் அப்படின்னா இது என்னையா நியாயம்? இன்னைக்குள்ள எவிக்ஷன் மட்டுமே பேசுங்கடா. முடியல நம்மளால. ஏன்டா இப்படி மனுஷனை போட்டு பாடா படுத்திட்டு இருக்கிறீங்க? அப்புறம் பார்த்தா அப்படியே கார்டு எடுத்து நீட்டுறாரு. எல்லாம் அப்படியே ஓ அப்படின்னு உட்காந்துருக்காங்க. எக்ஸ் கண்டஸ்டன்ஸ்ல இருந்து நம்ம வந்து யாரையும் நம்ம எலிமினேஷன் பண்ண போறது இல்ல. இந்த டாப் 8 கண்டஸ்டன்ஸை மட்டும் தான் நம்ம எலிமினேஷன் பண்ண போறோம், அதாவது எவிக்ஷன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி சொல்றாரு. சோ எல்லாம் அப்படியே என்னமோ இந்த புலி வருதுன்னு சொல்லி அப்படின்ற மாதிரி அப்படியே பான உட்காந்துருக்காங்க பயந்துட்டு. அப்புறம் பார்த்தா கார்டு எடுத்து நீட்டுறாரு. எல்லாம் அப்படியே ஷாக்கிங் ஆகுறாங்க. யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம அருண் அண்ணே. அண்ணே வாங்க 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 வாங்க, டபக்கு டப்பா டபக்கு டப்பா 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 டபக்கு டப்பா டபக்கு டப்பா டப்பா அருண் வெளியே அனுப்பிச்சுட்டாங்க. இது கரெக்டான எவிஷன் பாத்தீங்கன்னா கரெக்டான எவிஷன் தான். அதாவது அவருக்கான கேம் பிளே வந்து முடிஞ்சிருச்சு கைஸ். இன்னைக்கு மேல என்னத்த கேம் விளையாண்டு அவர் என்னத்த சாதிக்க போறாருன்னு தெரியல. சரி, யாருக்குமே அங்க கேம் பிளேவே ஒண்ணுமே இல்லை, எல்லாமே முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அருணுக்கான கேம் பிளே வந்து முடிஞ்சிருச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ஒரு வாரம் வந்து அருண் வந்து அந்த அளவுக்கு பெருசா வந்து ஸ்கிரீன்ல தெரியல. சௌந்தர்யா தெரிஞ்ச அளவுக்கு கூட சௌந்தர்யா, ஜாக்லின், விஷாலு, சரியா தீபக் கூட ஒவ்வொரு இதுல தெரிஞ்சாரு. பட் அருண் வந்து எனக்கு அவ்வளவா எந்த இதுலயுமே ஒரு ப்ரோமோலையோ எதுலயுமே இல்லை. அப்படிங்கிறப்ப வந்து இது ஒரு கரெக்டான எவிக்ஷன் தான். ஸோ எல்லாரும் அப்படியே ஷாக் ஆகி எக்ஸ் கண்டஸ்டன்ட் இருந்தாலும் சரி, டாப் 8 கண்டஸ்டன்ட் இருந்தாலும் சரி, எல்லாம் அப்படியே ஷாக்கிங்ல உறைஞ்சு போய் உட்காந்துருக்காங்க. அப்புறம் நம்ம விஜே விஷால் ஓவர் கிரையிங். ஏன்னா நண்பர் வெளியேறாரு இல்லைங்களா? உங்க நண்பர் நாங்க ஃப்ரெண்ட்ஷிப்பு, நான் எல்லா நாய் நக்காலு மங்காணி எல்லாம் வெளியில போய் வச்சுக்காங்க, சரியா? கேமுக்குள்ள வந்து அப்படியே கிரையிங். ஆமா, இருக்கிறது தான் 93 நாள் 97 நாள் உள்ள வந்தாச்சு. ஒன்னா கூடி ஒன்னா ஒரே தட்டுல சாப்பிட்டு ஒரே பெட்ல தூங்கி ஒரே இதுல கேம் விளையாண்டு எல்லாம் ஃபீலிங் இருக்கத்தான் செய்யும். அதுக்காகலாம் நம்ம இது பண்ணிட்டு இருக்க முடியுமா? பணப்பெட்டி எடுத்தா பணப்பெட்டி வந்தா நான் எடுத்துட்டு போயிடுவேன், நீ எடுத்துட்டு போயிடுவேன், ஆளாளுக்கு போட்டி போட்டுட்டு இருந்தாங்க. கடைசியில பணப்பெட்டியும் காணா, ஒரு மண்ணாங்கட்டியும் காணும். ஏன்டா மக்களை போட்டு இப்படி ஏமாத்திக்கிட்டே இருக்கிறீங்க? ஏய் இந்த வாரம் பணப்பெட்டி வந்துடும், அடுத்த வாரம் பணப்பெட்டி வந்துடும். ஒரு பணப்பெட்டி வரல. ஒருவேளை அடுத்த வாரம் இது வைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அருண் பிரசாத் எவிக்டட். ஸோ அர்ச்சனா வந்து அவங்களோட லவர் தான் வந்து டைட்டில் வினரா வரணும்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்த்தாங்க. என்ன பண்றது அர்ச்சனா மேடம், நீங்க பண்ண அளவுக்கு உங்ககிட்ட இருந்த பேச்சு திறமைக்கு அளவுக்கு அருண் கிட்ட பேச்சு திறமை இல்லையே. அதனால அவர் எவிக்டட் ஆயிட்டாரு. ஃபீல் பண்ணாதீங்க. 2 பேரும் நல்லபடியா ஃபியூச்சர்ல நல்லபடியா கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருங்க, சரியா? அருண் பிரசாத் அவர்களே வருத்தப்படாதீங்க. உங்களோட இந்த 97 95 தெரியல, இத்தனை நாள் வந்து நீங்க நல்லா சூப்பரா தான் விளையாண்டீங்க. எஸ்பெஷலி அந்த என்னது ஃபேக்டரி டாஸ்க், அப்பா செமையா வச்சு செஞ்சீங்க. அன்னைக்கு உங்களோட ப்ரோமோ தான் அருண், எங்கிட்டு பார்த்தாலும் அருணா தான் தெரிஞ்சீங்க. அந்த அளவுக்கு வந்து உங்களோட ப்ரோமோவை கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. பார்க்கலாம் தீபக் எவிக்ஷனா என்னங்கிறத நாளைக்கு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம்.